கடவுளோர் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7:56 7:56 AM. அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்திற்கதை நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி, இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசன பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்க்குற போது நமக்கு என்னென்னா 6ஆம் இடத்துல போகிறார் சனீஸ்வரர், பொங்கு சனியாக மாறுகிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு, அருமையான இடம். அதனால் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக சேரும். நீங்கள் ஒரு சிறப்பு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்கிறது மேலாக கைகூடி மன சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய தேவைகளை கூட நீங்கள் சரியாக அறிந்து, அது யாராக இருந்தாலும் தன்னுடைய மனைவியோ, பிள்ளைகளோ, பந்துக்களோ, நண்பர்களோ, அவங்களுக்கு உங்களுடைய உதவி பெரிதும் ஒரு போனஸாக இருக்கும். இப்படிப்பட்ட 6ஆம் இடத்துல போகிறதுனால எதிரிகள் வீழ்வார்கள்.
ஏதாவது சில நிர்பந்தமான கடன்கள் இருந்தால் அதெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு அதை கட்டி வெளியே வருவீங்க. விவகார வியாஜ்யங்கள் உங்களுக்கு சாதகமே. அது மட்டுமல்ல, சரீரத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, தக்க மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டு சுபிட்சம் அடைந்து இறையருளை நல்ல விதமாக மேற்கொள்வீர்கள். ஜெபம், தொழுகை, ஓமம் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷங்களை தரும். சேத்ராடன முயற்சிகள், டூர் இதெல்லாம் மிகவும் பயனுடையதாக உங்களுக்கு இருக்கும். ஆக இந்த 6ல் போகக்கூடிய சனீஸ்வரர் உங்களுடைய புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் ஸ்திர சொத்துக்களையும் சொந்த வீடு வாகனங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் அற்புதமாக அனுபவிக்க வைப்பார். பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் அற்புதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இணைப்பார். இவர்கள் இருவரும் இணைந்து செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டிகளோ தொழில்களோ உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். அது மட்டுமல்ல, கடல் கடந்து வேலைக்கு செல்ல வேண்டுமா, அது ஏற்படும். ஒரு வேலையில் நீங்கள் ஸ்திரமில்லாமல் இருக்கிறீர்களா, அது ஸ்திரத்தன்மை ஆகும். ஒரு தொழிலில் ஏதாவது நமக்கு பிரேக்கப் இருக்கா, அந்த பிரேக்கப் போது கிளியர் ஆகும். இவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் முயற்சி எதுவுமே மொத்தத்தில் வீண் போகாது. கண்டிப்பாக பேசப்படுவீங்க. ஒரு கைராசிக்காரராக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பிறர் பேட்டி காண்பார்கள். உங்கள் வித்தைகளுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீண்ட ஆயுள். ஒரு கண்டமே ஏற்பட்டவங்க அது ஈஸியாக நீங்கள் டக்குன்னு தப்பிச்சிருவீங்க. அதே சமயம் மந்திர உபாசனைகள், வழிபாடுகள், இறை சக்திகள், தர்ம காரியங்கள், அயல்நாடு செல்வது, அதன் தொடர்புகளால் தொழில் வேலைகள் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமே. மறைமுகமான வருவாய்களும் சாதகமே. 12ஆம் இடத்தை பார்க்க நல்ல சௌரியமாக இருப்பீங்க. நல்ல சாப்பாடு, வெகு தூர பயணங்கள், எதுவுமே உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாமல் ஒரு பணம் செலவிடுவது கூட சுப விரயமாக மாறி உங்கள் சொல்லுக்கு சில மதிப்பாக மாறி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் சற்று உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய வக்ரகாலமாகிய ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும் இந்த காலங்கள் மிகவும் விழிப்போடு கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது எடுத்து செய்யக்கூடிய எந்த முயற்சிகளையும் தள்ளி போடுங்க. சமயோஜிதமாக நடங்க. இறையருளை மேற்கொள்ளுங்க. ஜெபம், தொழுகை, இறை வழிபாடுகள், பரிகாரங்கள் உங்களுக்கு உகந்த உபாயங்களே. அடுத்ததாக உங்களுக்கு இதில் அதிர்ஷ்ட தெய்வமாக வரக்கூடியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் உகந்து. அதாவது சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு, சொர்ணாகர்ஷ்ண வழிபாடு, அதில் பெருமாள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது. திண்டுக்கலுக்கு பக்கத்தில் தாடிக்கொம்பு. அங்கே பெருமாளுடைய ஆலயத்தில், தாயாரும் பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வீட்டிருப்பது, ஒரு பெருமாள் ஆலயத்தில் வீட்டிருப்பது இங்கு மட்டுமே. ஆக இங்குள்ள அந்த பெருமாள் தாயாரையும் மற்றும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரையும் வணங்குவதும், கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கையை வழிபாடுகள் செய்வதும் மற்றும் திருத்தணி முருகனை, வசீகர முருகனை தரிசிப்பதும், இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். இப்போ எண்கள்னு பார்த்திங்கன்னா 17, 23, 105 இந்த எண்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணும். வாஸ்து திசைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வடகிழக்கு இந்த திசையினுடைய வீடு, வியாபார ஸ்தலங்கள் யாவும் உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய ஒன்று. சின்னம்னு பார்த்தால் தாமரை, நரி இந்த சின்னங்களை நீங்கள் பயன்படுத்தினால் மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். அத்துடன் ராமதேவர் என்ற சித்தரை வழிபடுவதும் உகந்ததே. நாயன்மார்களிலேயே இறைவன் மிகவும் சிறப்படைந்த நால்வரில் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபாடுகள் செய்வதும் இந்த துளாராசிக்காரர்களை மிகவும் இனிமையான நற்பலன்கள் எளிதில் வந்து சேர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நீர், பாயாசம், இனிப்பு வஸ்துக்கள் பிறருக்கு கொடுப்பது, இறைவனுக்கு தானம் செய்வது, வெண்மை நிற வஸ்துக்களை கொண்டு எந்த வகையில் வழிபாடு செய்து பிறருக்கு உதவுவது, அல்லது துணி இது போன்ற மங்கள பொருட்களை பெண்களுக்கு கொடுப்பது யாவும் உகந்த பரிகாரங்களாக மாறி 6ஆம் இடத்து சனி, பொங்கு சனியால் நல்ல விதமான நற்பலன்களை அனுபவிக்க பெறுவீர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.